மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது கர்த்தர் கிருபையாக அதில் ஒருவராக எங்களை நீர் மீட்டுக் கொண்டீர், எங்களை தெரிந்து கொண்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தி வருகிறீர், பாதுகாத்து வருகிறீர், ஆசீர்வதித்து வருகிறீர். உடைய கிருபை அளவில்லாமல் தருகிறீர். உம்முடைய அன்பை எங்களுக்கு காட்டுகிறீர். அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய அன்பிலே நாங்கள் வளர பெருக கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாம் கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தேவன் தாமே உங்கள் யாவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஏற்கனவே நம்ம அந்த முத்திரைகள் உடைப்பதை பற்றி பார்த்தோம். 7 முத்திரைகள் உடைக்கிறது பார்த்தோம். அதுக்கு பிறகு 7 எக்காலங்கள்ல 4 எக்காலங்கள். இந்த ஒவ்வொரு முத்திரையை உடைக்கும் போதும் பூமியின் மேல தேவனுடைய அந்த பழிவாங்கும் செயல், அழிவுகள், இந்த பூமியிலே அழிவுகள் ஏற்பட்டது, மனிதருக்கு ஏற்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். 7 எக்காலங்களை ஊதும் போதும் ஒவ்வொன்றாக அங்கே நடந்து கொண்டு 4 தூதர்கள் அங்கே எக்காலம் ஊதும் போது என்ன நடந்தது என்று சொல்லி போன வாரத்துல நம்ம பார்த்தோம். 17ல இருந்து 22 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இடையில கொஞ்சம் வசன அதிகாரங்கள் இருக்கிறது. இன்றைக்கு முடிந்த அளவுக்கு 9ஆம் அதிகாரத்துல இருந்து 11 அல்லது 12 வரைக்கும் முடிந்தால் நாம் பார்க்க போறோம். 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் யாரா வாசிங்க. 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையில் புகையை போல் அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களில் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவைகளை கொலை செய்யும்படி அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும். அந்த வெட்டுக்கிளிகளில் உருவம் போதும். அப்போ இதுல நமக்கு கிளியரா இருக்கையில ரொம்ப வெளிப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது வெளிப்படுத்தல் இருந்தாலே ஆல்ரெடி ரிவீல்டு, வெளிப்படுத்தப்பட்டதுதான். ஒரு சில காரியங்கள் தான் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. இதுல ரொம்ப கிளியரா இருக்கு. அதாவது 5ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது ஒரு நட்சத்திரம் உழுது, அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்படுது. அவருக்கு அந்த பாதாள குழியை திறக்கும் போது அதுல இருந்து பெரிய புகை உண்டாகிறது. அங்கிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல வந்து அது மனிதரை கொட்டக்கூடியதாக, அது தீண்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனா தங்க நெற்றியில தேவனுடைய முத்திரையை போட்டு தரித்திருப்பவர்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியல. மற்றவர்களை மட்டும் அது சேதப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கும். அப்போ இது தண்டனையாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு தண்டனையாக இங்க வழங்கப்படுகிறது என பார்க்கிறோம். அதுவும் கொலை செய்வதற்கு அதுக்கு உத்தரவு கொடுக்கல. 5 மாசம் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு அது இருந்தது. அது வேதனை வந்து தேள் மனிதரை கொட்டினா உண்டாகும் வேதனை போல் இருந்தது. அவங்க சாவணும்னு நினைச்சாலும் சாவ முடியல. சாவு அவர்களுக்கு விலகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 7ஆம் வசனத்துக்கு 9ஆம் வசனம், இந்த தேளுடைய எப்படி இருக்கும், அது இருப்பு கவசம் இருக்கும், கூந்தல் எப்படி இருக்கலாம் போடப்பட்டிருக்கு. நம்ம நேரத்துக்கு கதறி அதெல்லாம் படிச்சு பார்க்கல. 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களின் கொடுக்குகளையும் உடையவைகளாய் இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேயு பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பொலியோன் என்றும் அவனுக்கு பெயர். முதலாம் ஆபத்து கடந்து போய்
அதாவது இந்த வசனங்கள்ல இப்ப நாம் பார்க்கிறோம், அதான் 5 மாசம் அளவும் அது மனிதரை சேதப்படுத்துவதற்காக அதிகாரம் இருந்துச்சு. அது தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்கள்லாம் கொடுக்குகள்லாம் இருந்துச்சு. அவருக்கு ஒரு ராஜன் உண்டு, அவருக்கு தலைவன். அவன் பாதாளத்தின் தூதன். அவனுக்கு எபிரேய பாஷையில அபத்தேன் என்றும், கிரேக்கு பாஷையில அப்பலியோன் என்றும் அவனுக்கு பெயர் கொடுக்கப்பட்டது. இது கிளியரா இருக்கு. 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலிருந்து ஒரு தத்தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை அப்போ 5ஆம் தூதன் எழும்பும்போது அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். அந்த பாதாள குழியிலிருந்து ஒரு தூதன் வந்து பாதாள குழியை திறக்கிறான். அப்போ தேள்கள் போல அங்கிருந்து புறப்பட்டு வருது. புறப்பட்டு மனிதனை தொல்லைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்போ 6ஆம் தூதன் எக்காலம் ஊழும்போது அந்த ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையில கட்டப்பட்டிருக்க 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் வந்து மனுஷர்ல 1/3 பங்கை கொல்லும்படிக்கு அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, அங்கே உத்தரவு கொடுக்கப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில 1/3 பங்கை கொல்லும்படியாய். 16ஆம் வசனத்திலிருந்து 19 வரைக்கும் வாசிங்க. 16லிருந்து 19. குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாயிருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களில் இருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 பங்கு கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளுமாய் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. அப்போ இந்த 6ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது 4 தூதர்கள் அவிழ்த்து விடுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா 1/3 பங்கை கொல்லணும் அப்படிங்கிறது. அப்போ இதுல வந்து குதிரை சேனைகள், குதிரைகளுக்கு எப்படி இருந்துச்சு, நீல நிறமா இருந்துச்சு, கந்தக நிறமான மார்க்க வசம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதை பற்றி சொல்லும்போது இதெல்லாம் ஒரு உருவகமா கொடுக்கப்பட்டிருக்க வழியே இது அந்த காலத்துல இருந்து விளங்கும்படியாய் குதிரைகள், அந்த காலத்துல குதிரை எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ குதிரை இல்லை. இப்போ வேறு விதமான படைகள், வேறு விதமான ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது. அது அவைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனால் அதை கொண்டு 1/3 பகுதியை அங்கே கொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிங்க. அப்படி அந்த தொகை அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளாயும் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இவ்வளவு பாதை வந்தாலும் அவங்க என்ன செய்யல, அந்த கல்னால செய்த அந்த தெய்வங்களை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. காணவும் கேட்கவும் நடக்க மாட்டாத மாதிரி இருக்கிறாங்க. அதை பார்க்கவும் முடியாது, அதனால கேட்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. அதனாலதான் அது என்ன செய்யப்படுது, ஏசாயாவில் சொல்ல அவைகள் என்ன செய்யப்பட வேண்டும், சுமக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவாங்க. அதனாலதான் தூக்கிட்டு என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு தெருவா போறாங்க. ஆனா அதை விட்டு அவங்க அப்போ மனம் திரும்பல, பாவங்களை விட்டும் என்ன செய்யல, மனம் திரும்பல. கொலைபாதங்கள், சூனியங்கள், வேசித்தனங்கள், களவுகள், அதை விட்டு எல்லாம் என்ன செய்யல, மனம் திரும்பவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததா 10ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 10ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 4 வாசிங்க.
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்களும் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். இப்போ இங்க ஒரு தூதன் இருப்பதை பார்க்கிறோம். பலமுள்ள ஒரு தூதன். அவன் கையில ஒரு புத்தகம் இருக்கிறது. அவன் எப்படி இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய முகம் சூரியனை போல இருந்துச்சு, கால் அக்கினி ஸ்தம்பங்களா இருந்துச்சு. ஒரு திறக்கப்பட்ட ஒரு புத்தகம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த ஒரு புத்தகம் திறக்க முடியாதபடி இருந்தது. யார் அதை திறக்கக்கூடும் என்றெல்லாம் மூப்பர்லாம் அழுது கொண்டிருக்கும் போது அதை திறப்பதற்கு இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த புத்தகத்தினுடைய முத்திரைகள் ஒவ்வொன்றாய் உடைக்கதான் நினைச்சிச்சு. பூமியில பெரிய அழிவுகள், ஆபத்துகள் ஏற்பட்டதுன்னு பார்க்கிறோம். அவன் சிங்கம் கட்சிக்கிறது போல என்ன செய்தான்? ஆர்ப்பரித்தானாம். இப்போ 7 இடிகள் சத்தமிட்டனான்னு சொல்லு. சிலர் இதை இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு இந்த தூதனை, ஏன்னா அவர் தான் புஸ்தகத்தை வாங்கினார்னு சொல்லி. ஆனா சில காரியங்கள் ரொம்ப தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள முடியல. அந்த 7 இடிகளை என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி அவர் எழுத போகும்போது அதை முத்திரை போடு, அதை இப்போ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடுறாரு. இப்போ 5ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது வேத வாக்கியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். ஆமீன். அப்போ தூதர் சொல்றாரு, இனி காலம் செல்லாது. தீர்க்கதரிசிகள் மூலம் சுவிசேஷமாய் அறிவித்தபடி அந்த 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள்ல எக்காலம் ஊத போகிறப்போ தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றான். அப்போ காலம் சமீபித்து விட்டு சீக்கிரமா என்ன செய்ய போகுது? இந்த உலகம் அழிய போகிறது என்பதை அங்கே அந்த தூதன் சொல்றதை பார்க்கிறோம். இப்போ ஆண்டவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனை பற்றினா வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் ஆணையிட்டு சொன்னான் அப்படின்றது. இப்போ நம்ம வேதத்தை படிக்கும்போது எப்படிலாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் அப்படியே வாசிட்டு போகாம சில நேரம் 3 நேரம் வாசிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுல என்ன பார்க்கணும்னு சொன்னா, ஆண்டவரை பத்தி ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா, அவரை பத்தி ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா, நமக்கு ஏதாவது கட்டளையிடப்பட்டிருக்குதா, கட்டளைகள் இருக்குதா, அல்லது நம்ம வாக்கு தத்தம் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இப்படியாக அந்த வேத புத்தகத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒரே அவர் ஒருத்தர் தான் என்ன செய்தது? வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியெல்லாம் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவர். அது மட்டும் இல்ல, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்ற ஆண்டவர் தேவாதி தேவனை பற்றி சொல்லப்பட்டது. தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் சாவாமையும் உள்ளவருமாகிய தேவன் என்று சொல்லப்பட்டது.
அவருக்கு மட்டும்தான் என்ன கிடையாது, அழிவு கிடையாது. அப்போ ஒரு சத்தம் கேட்டு இப்ப அந்த தூதனுடைய கையில புஸ்தகத்தை வாங்கிக்கொள்ளுன்னு சொல்ல, இவன் தூதன்ட்டு அந்த புஸ்தகத்தை வாங்குறாரு. அப்போ சிறு புத்தகத்தை எனக்கு தாருன்னு சொல்லும்போது, இதை வாங்கி சாப்பிடுன்னு சொல்றார். அது சாப்பிடும்போது கசப்பா இருக்கும். அதுல வாய்க்கு எப்படி இருக்கும், மதுரமா இருக்கும்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் வாங்கி அதை சாப்பிடுறாரு புஸ்தகத்தை. வாய்க்கு எப்படி இருக்குது, மதுரமா இருக்குது. ஆனா இப்போ சாப்பிட்ட உடனே அது என்ன செய்யுது, கசக்குது. ஏன்னா காரணம் என்ன, ஏன் கசப்பு அப்படின்னு சொன்னா அதுல முழுதும் அழிவுகளை பத்தியே சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வரப்போகிற அழிவுகளையே சொல்லப்பட்டதுனால அது கசப்பு என்று சொல்லப்பட்டது. பொதுவாகவே நல்ல பிரசங்கம் கேட்கும்போது, வசனத்தை கேட்கும் போது நல்லா இருக்கும். ஆனா அதை கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன உண்டாகும், சில பிரச்சனைகள் உண்டாகும். எந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தாலும் அதுல ஏதாவது ஒரு இழப்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது நிச்சயம். நீங்க வாழ்க்கையில நான் அன்றைக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்க அனுபவிச்சு பாருங்க. எந்த ஒரு வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியாக ஆரம்பிச்சாலும் ஒண்ணு என்ன இருக்கும், ஏதோ ஒண்ணு நம்ம கஷ்டத்தை பட வேண்டியிருக்கும், ஒரு இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். அதான் சத்தியத்தை வாங்கு அதை விற்காதேன்னு சொல்லி நீதிமொழிகள்ல இருக்கும். இப்போ வாங்கினா சத்தியத்தை வாங்கும்போது என்ன செய்யணும், ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? நேற்று ஒரு சவுதி அரேபியாவுடைய இளவரசி ஒருத்தர் படிச்சேன், சாட்சி. ரொம்ப அழகான பெண், ஏராளமான வசதிகள், ஏராளமான நகைகள், ரத்தினங்கள், எல்லா வசதியும், வேலை செய்ய ஆட்கள் எல்லாம் திரளா இருந்துச்சு. ஒரு சவுதி அரசனுடைய மகள்னா இப்படி இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு நாள் சத்தியத்தை கேட்டாங்க. அவங்க லிட்ரேச்சர் பத்தி இங்கிலீஷ்ல ஒரு லெக்சர் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு யூனிவர்சிட்டியில சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க அவங்க பேசக்கூடியது இந்த மிக ஃபேமஸான ஒரு புக் உண்டு, பைபிளுக்கு அடுத்தியா அதிகமாக விற்றது என்னன்னு சொன்னா என்ன புத்தகம்னா, ஜான் பனியன் எழுதிய அந்த யாத்திரை, அந்த ஜேர்னியை பற்றி ஒரு புத்தகம் உண்டு. சரியா இருக்கு, அது பேர் ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். அதுல அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சு அவங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாம் அந்த டீச் பண்ணவங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் படிச்ச உடனே அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவரை பத்தி நிறைய நெற்று மூலம் நிறைய கற்றுக்கொண்டாங்க, நிறைய தெரிஞ்சிச்சு. ஆனால் ஒரு நாள் அவங்கள பற்றி அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி நிறைய பைபிளை பற்றிலாம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க, பைபிள் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க தெரிஞ்சிச்சு. அவர் மறுக்க சொன்னாரு, மறுக்க முடியாதுன்னு சொல்லும் போது அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அங்க தகப்பன் அவளை உடனே போன் பண்ணி, ஒரு மிலிட்ரிக்கு போன் பண்ணி, இந்த ரிலீஜியஸ் மிலிட்ரிக்கு போன் பண்ணாரு. ஆனா அதுக்கு முன்னால அவருக்கு அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துச்சு. அவங்க போன் பண்ணி எல்லாம் ஒரு சில காரியங்கள் நடந்துச்சு. அதுக்குள்ள இவங்கள ஒரு டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. உடனே இங்கிலாந்துக்கு அனுப்பணும்னு சொல்லி ஒரு ஃபிளைட்லாம் ஏற்படுத்தி ஃபிளைட்ல இங்கிலாந்துக்கு கொண்டு போனாங்க. இங்கிலாந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அங்கிருந்து தப்பி பல இடங்களுக்கு ஓடி இதெல்லாமும் தேடி கடைசியில ஏத்தன்ஸ்ல ஒரு சின்ன ஸ்மால் சர்ச்சில் வந்து சேர்ந்தாங்க. ஒரு சின்ன அறையில. அந்த அறையே பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருக்கு. சாதாரண பெட்ல அவங்க படுத்து சொல்லியிருக்காங்க, நான் என்னுடைய ஆண்டவருடைய அன்பை தெரிந்து கொள்வதற்காக என்னுடைய எதை இழந்துட்டேன்னா, என்னுடைய கிரவுன், என்னுடைய கிரீடத்தை இழந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. கிரீடத்தை இழந்தான். இளவரசி என்பதாக வந்து மறைந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்தான். இப்போ ஆண்டவரை பின்பற்றுறதுங்கிறது எளிதான காரியம் கிடையாது. பொதுவா இங்க கூட ஒரு சிஸ்டர் சர்மிலின்னு நினைக்கிறேன், அவங்களுடைய சாட்சியை நான் பார்த்தேன், இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தேன். 2-3 சாட்சியெல்லாம் நான் படிச்சுட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு மனதுல. அதுல இருந்து அந்த சகோதரிக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். அதே போல குவைத்துடைய பிரின்ஸும் இளவரசரையும் என்ன பண்ணிட்டாங்க, நாடு கடத்திட்டாங்க. அது எந்த நாடு கடத்தப்பட்டாரெல்லாம் தெரியல. இப்போ இவங்களுக்காகலாம் நம்ம ஜெபிக்க வேண்டியது கவலையா இருக்குது. அதே நேரத்துல நம்முடைய கவலை எல்லாம் தூசி மாதிரி. ஆமே, எல்லா கவலையும் மாறி போயிடும், எல்லா பிரச்சனைகளும் மாறி போயிடும். ஆனா அவங்க எல்லாம் படுற பாடுகள், முஸ்லிம் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க படுற பாடுகள் மிக அதிகம். ஒருவேளை இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டா கூட அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துடுறது கிடையாது. இந்த அளவு கிடையாது. இருக்கதான் செய்யுது. நிறைய பேர் நிறைய பாடுபட்டு இருக்காங்க. அதனால அந்த முஸ்லிம் இனத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். முக்கியமா அதுல யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்காகலாம் ஜெபிக்கணும். அவங்கள பற்றிலாம் படிச்சு பாருங்க. இந்த வீடியோ எல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்கு. நம்ம பெரும் பேச்சு மட்டும் இல்ல, அது எழுத்துக்கள்லயும் அந்த இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம எளிதாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் கேளுங்க.
வெறும் ஆராதித்துட்டு போறதுக்காக, சந்தோஷமா போறதுக்காக நம்ம படைக்கல. நம்ம நிறைய மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த பெண், அந்த பிரின்சஸ் சொன்னது அதுதான். என் தேவனுடைய அன்புக்காக, அவரு எனக்காக செய்த காரியங்களுக்காக, சிலுவையில் சிந்திய ரத்தத்துக்காக நான் எதையும் இழக்க தயார்னு சொல்லி, அது யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய பணக்காரி. எல்லாருமே எஸ்தர் படி பாக்குறோம். சாதாரண ஒரு பெண் ஒரு இளவரசியா அரசியா மாறினான். எல்லாருமே உயர்த்தப்பட்டார். தானியேல் உயர்த்தப்பட்டான்னு பாக்குறோம். அவர் உயர்த்தப்பட்டார், இவர் உயர்த்தப்பட்டார். எத்தனையோ பேரை பாக்குறோம். எத்தனையோ ஊழியக்காரங்க பணம் பார்த்திருக்கேன். சாதாரண ஊழியக்காரங்களா இருந்தாங்க. கேட்டா என் மகா ஃபாரின்ல இருக்கா, ஆஸ்திரேலியால இருக்கா, என் பிள்ளை அமெரிக்காவுல இருக்கு, என் பிள்ளை டாக்டரா இருக்குலாம் சொல்றதுக்கு சந்தோஷம் தான். ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆனா உயரத்துல இருந்து விழுந்து கீழே தள்ளப்பட்டு பரிதாபமா இருக்கிறவங்களுக்காக நம்ம அதிகமா ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. மறுபடியும் 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். போதும். இப்போ ஆண்டவர் ஒரு கைகோலுக்கான ஒரு அளவுகோலை கொடுத்த என்ன செய்யறாரு? அளக்க சொல்கிறார். அப்போ அந்த தேவதூதன் எழுந்து என்ன செய்யறான்? தேவனுடைய ஆலயம், பலிபீடம், தொழுது கொள்வர்களையும் என்ன செய்யறேன்? அளந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு வெளியே புறம்பாக இருக்கிற இடம். எப்பவுமே தேவனுடைய ஆலயத்துல 3 விதமான வெளிப்பிரகாரம் ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் முதல் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படி இருக்கும். அந்த புறம்பாக இருக்கிற அந்த பாகத்தை, வெளிப்பிரகாரத்தை என்ன செய்யாத, அளக்காதன்னு சொல்றாரு. ஏன்னா 3 வருஷம், அதாவது 42 மாசம் அவர்கள் அதை என்ன செய்வார்கள்? மிதிப்பார்கள். அப்போ புறஜாதி கைகள்ல அது ஒப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சகரியா 14:1-2 வாசிங்க. சகரியா 14:1-2. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் சுளைக்கே. ஏன்னா இதெல்லாம் இப்போ தேவையில்லை. அப்போ இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். அப்போ ஆண்டவர் தான் யுத்தங்களை துவக்குகிறவர், முடிக்கிறவர் எல்லாமே. அவரே எருசலேமுக்கு விரோதமா என்ன செய்யறாரு? இந்த வெளிப்பிரகாரத்தை அளக்காதுன்னு சொன்னது காரணம், அதை புறஜாதிகள் என்ன செய்வாங்க? பிடிப்பாங்க. இப்போ வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்துல பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போகுது. அப்போ ரெமனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதியான ஜனம், ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். இது அந்த இஸ்ரேல் தேசத்தில் நடக்க போகிற காரியம். அங்க ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு குரூப் உண்டு. அவங்களை தவிர மற்ற எல்லாருமே என்ன செய்யறாங்க? அங்க பாதிக்கப்படுறாங்க. மற்ற நாடுகளிலிருந்து வந்த யுத்தம் பண்ணி அந்த தேவாலயத்தை தொட முடியாதபடி மற்ற இடங்களெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க? இங்கே பாதிக்கிறார்கள், கொள்ளையிடுகிறார்கள், ஸ்திரீகளை அவமானப்படுத்துறாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருப்பதை அது 42 மாதம் அல்லது 3.5 வருஷம் அது மாதிரி நடக்குது. 3ஆம் வசனத்துல இருந்து 3-4 வசனங்கள் வாசிங்க. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட. வெளிப்படுத்தல் 11:3-4. சாரி, வெளிப்படுத்தல் 11:3-4. என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் ஊற்றி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இப்போ
2 சாட்சிகள் இங்கே வர்றாங்க. இதை பார்த்துட்டு பெரிய ஒரு ஆராய்ச்சி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா இவங்க 2 பேரும் மோசே எலியாவும் அப்படின்னு சொன்னாங்க. சிலர் மோசே ஒரு தரம் மரிப்பதும் பின்பு உயிரோடு எழும்போதும் நியாயமா நியமிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னதுனால மோசே மரித்ததுனால அவன் எழும்ப முடியாது, எலியா மட்டும்தான் என்ன செய்தான், உயிரோடு போனான், அதனால அவன் தான் திரும்பி வர முடியும். ஏனோக்கும் அதே மாதிரி எடுக்க சொல்லப்பட்ட அவங்கள்ட்ட தான் வருவாங்க. இப்படிலாம் இருந்துச்சு. ஆனா இங்க அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு சத்தியம். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே அப்படின்னு சொல்லி. இவளை எங்கே நிற்பாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கிறவங்க இவங்களை தான் ஆண்டவர் என்ன செய்யற இந்த பூமிக்கு அனுப்புகிறார். இதனால நீங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு வசனம் புரியாம இருக்கும்போது அதுக்கு கீழே உள்ள வசனம், அதுக்கு அடுத்த வசனங்கள், இந்த வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு விளக்கம் கிடைச்சிடும். உடனே ஒரு வசனத்தை வச்சு அதை வச்சு என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு விளக்கத்தை தேடக்கூடாது, இதுதான் சரி அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதனாலதான் இன்றைக்கு தவறான உபதேசங்கள் நிறைய இருக்குது. அப்போ 2 சாட்சிகள் 1260 நாட்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். அவங்க யாருன்னு சொன்னா 2 ஒலிவ மரங்கள் 2 விளக்கு தண்டுகளுமாக அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலும் தீர்க்க தரிசன புத்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா நினைக்கிறேன், சகரியாவா மல்லிகாவா எனக்கு ஞாபகம் இல்லை, அதை குறிக்க மறந்தேன். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடிந்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவங்களுக்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அவங்களுடைய வாயிலிருந்து அக்கனி புறப்பட்டு என்ன செய்யும், சத்துருக்கள் எல்லாம் கொண்டு போடும். யாரும் சேதப்படுத்த நினைச்சாலும் அவங்களையும் அவங்க கொண்டு போட்டுவாங்க. அவங்க தீர்க்க தரிசனம் சொல்ற நாட்கள மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அதிகாரம் உண்டு. அதே போல தண்ணீரை இரத்தமாக மாற்ற அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. எல்லா வாதைகளையும் பூமியில அனுப்பவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். இதை வச்சுதான் மோசே என்று சொல்லி சொன்னார்கள். மழை பெய்யாமல் அடைச்சது எலியா, வாதைகளை உருவாக்குறது மோசே அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பைபிள்ல ரைட்லி டிவைடிங் த வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாட்சியை முடிக்கும் போது என்ன செய்யும், அந்த பாதாளத்திலிருந்து இறங்கின மிருகம் அல்லது அந்தி கிறிஸ்து அவளை என்ன செய்வான், கொண்டு போடுவான். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். அப்போ அவங்கள கொன்னு போட்டு அவங்க அங்க எங்க என்ன செய்யறாங்க, உடல்கள் அந்த விசாலமான வீதியிலே கிடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். இப்ப கர்த்தர் சிலுவையில அறையப்பட்ட இடம் எகிப்தும் கிடையாது, இங்கதான் அறையப்பட்டார், எருசலேம். அதனால அது ஞானமான அர்த்தம், அதோட பொருள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு எகிப்துன்னு சொல்லி. ஆனா அவர் எங்கதான் அடிக்கப்பட்டார், எருசலேமில். அதனால எருசலேமில் அவருடைய உடல் கிடக்கும். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரரும் ஜாதி உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறையில் வைக்க விட்டார்கள். இந்த வசனத்தை முதல்ல ஆரம்ப காலங்கள்ல பார்த்தவங்களாம், முன்னால பல ஆண்டுகளுக்கு முன்னால உள்ளவங்களாம் சொன்னாங்க அது எப்படி எல்லாரும் பார்க்க முடியும்னு சொல்லி. ஆனா இப்போ டிவி வந்துச்சு. டிவி வந்ததுனால உலகத்துல உள்ள எந்த மூலம் முடுக்கல எது நடந்தாலும் என்ன செய்தோம், எல்லாரும் பார்க்க முடியும். இதை பற்றி தான் முன்னால சொல்லிட்டு வந்தாங்க.
டிவிங்கிறது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இதை பற்றி கூறி வந்தார்கள். அப்படியே எல்லாரும் என்ன செய்வாங்க, நிகழ்ச்சியை டிவியில பார்ப்பாங்க. 10-12 வாசிங்க. 10-12. அவ்விரண்டு தீர்க்க தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3½ நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே இந்த தீர்க்கதரிசிகள் இறந்ததுனால இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பூமியில இருக்கிற எல்லா மனுஷரும் சந்தோஷம். பூமியின் குடிகள் என்று சொல்லப்படுவது எல்லா மக்களையும் சொல்லப்படுகிறது. எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். இப்படிலாம் நடக்குது, 2 தீர்க்கதரிசி இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னோடனே, ஒருவேளை இது எங்கதான் நடக்குது, எருசலேமில் நடந்தாலும் எல்லா மக்களும் அதை என்ன செய்யறாங்க, இந்த 2 தீர்க்கதரிசி மேல கோபம் தான் வரும். ஏன்னா இப்படி தண்ணீர் அப்படி ரத்தமா மாத்துறாங்க, மழையை நிறுத்துறாங்க, இப்படி தீங்குகளை செய்வதனாலே அவர்கள் மேல எல்லாருக்கும் கோபம், எரிச்சல் வருது. அவங்க செத்ததுனால எல்லாரும் மகிழ்ச்சி பெற்று எல்லாரும் பரிசுகள் எல்லாம் ஒருத்தருக்கு என்ன செய்யறாங்களாம், இந்த தீபாவளி பரிசு, கிறிஸ்துமஸ் பரிசு கொடுக்குற மாதிரி பரிசுகள் எல்லாம் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா 3 நாளுக்கு பிறகு ஜீவ ஆவி அவர்களுக்கு வரும்போது அவர்கள் என்ன செய்யறாங்க, காலூன்றி நின்றார்கள், உயிரோடு எழுந்தார்கள். அவளை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டு, ஏறி வாருங்கள் என்று ஒரு சத்தம் கேட்டு அவங்க என்ன பண்றாங்க, பூமியிலிருந்து மேகத்தில் ஏறி வானத்திற்கு போகிறார்கள். சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள் என்று சொல்லப்படுது. 13ஆம் வசனம். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 1/10 இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 2ஆம் ஆபத்து போகும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, அங்க அந்த நகரத்துல 1/10 என்ன செய்யுது, இடிந்து விழுகிறது. 7000 பேர் செத்து போயிடுறாங்க. இப்போ மீதியானவர்கள் இதெல்லாம் பார்த்து என்ன செய்யறாங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 14-15 வசனங்களை வாசிப்போம். 19 வரைக்கும் வாசிங்க. 19 வரைக்கும். 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று, இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்து இருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின. ஆமென். 15ஆம் வசனத்துல 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. இதை திரும்ப நான் உங்களுக்கு அழுத்தி சொல்ல விரும்புறேன். கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா கர்த்தார்ல ஒரு சர்ச்சில் நான் நிறைய மெசேஜ் கொடுக்க தேவன் கிருபை செய்தார். என்னுடைய மகன் அங்க இருக்கும்போது, அப்போ அங்க ஒரு பைபிள் காலேஜ் நடக்கும். அந்த பைபிள் காலேஜில் அதை நடத்துகிறவர் வேறு மதத்திலிருந்து வந்ததுனால
அவர் அந்த ஒன் காடுங்கிற பிரின்சிபல்ல ஒன் காடு தான். ஒன் காட் ஒன் சன். தேவாதி தேவன் அவரோட கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அவர் தான் வழி. அப்படிதான் இருக்கு. ஆனா அதை அவர் கொஞ்சம் சரியா சொல்றது இல்ல கிறிஸ்துவை குறித்து. ஏன்னா அவர் வழி வந்த இதனால இப்ப கூட சமீபத்துல போன வருஷம் இந்த சபையை சேர்ந்த ஒருத்தர் இங்க தஞ்சாவூர் வந்திருந்தாரு. அவர் என்ன பேசும்போது சொன்னாரு, ரொம்ப நல்லா இருக்கு, சர்ச்சை நல்லா இருக்கு, அந்த ஏன்னா இந்த ஒரே ஒரு டீச்சிங் தான் அங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாரு. அதனால இதை நீங்க மறந்துடவே கூடாது. தேவன் என்று ஒருத்தர் உண்டு, அவருடைய குமாரன் ஒருத்தர் உண்டு. இந்த சகோதரி நேற்று அந்த சவுதி அரேபியால இருந்து ரட்சிக்கப்பட்ட அந்த இளவரசி அவர் சொல்லும்போது கூட அவங்கள மிகவும் தொட்டது எதுன்னு சொன்னா அந்த யோவான் 1ஆம் அதிகாரம் தான். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதுதான் அவங்க அழுத்தி சொன்னாங்க. அவர் தேவன் மட்டும் அவர் கூட இருந்தா அவரே யார் தான்? தேவன் தான். இதை நம்ம விசுவாசம் தான். அதனால இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றேன். ஏன்னா இதுல வஞ்சிக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. எப்பொழுதும் அதை ஈஸியா நம்மள பண்ணிடுவாங்க. ஒரே கடவுள் தான், ஒரே கடவுள் தான் சொல்லி. ஒரு கடவுள் தான். ஆனா அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அவர் உருவாக்கினவர், உருவாக்கப்பட்டவர், அவரால் ஜெனிப்பிக்கப்பட்டவர் என்று சொல்லி சொல்லப்படுது. அதனால இதுல நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறதுக்கான திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன். இப்போ கம்பீர சத்தத்துல வானத்தில் உண்டாயினன்னு சொல்லுது. அப்போ எல்லாம் மூப்பர்கள்லாம் முகம் குப்புற விழுந்து வணங்கி இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனேங்கிற. அப்போ இருக்கிறவர், இருந்தவர், வரப்போகிறவர். ஆமென். எப்போதும் இருக்கிறார். அவர் இங்க பூமியில இருந்தார். அப்போ இருக்கிறவர், இருந்தவர், வருபவர் 3 காலங்களுக்கும் அவர் உரிமையானவர். வறுமையுள்ள சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், கர்த்தராய் தேவன். அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அதனால எல்லாத்தையும் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும். 19ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவுடன் நிலையில் தங்குவான். உன்னதமானவருடைய மறைவுக்கு நம்ம வரும்போது அவர் சர்வ வல்ல தேவனுடைய கரத்துக்குள்ள வந்துடுறோம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம ஒரு சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கீழே இருக்கிறோம். அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். அதனால எல்லா காரியத்தையும் அவர் நமக்காக செய்ய முடியும். அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லை. எந்த காரியத்தையும் செய்ய முடியும். எனக்கு பல பிரச்சனைகள் உடம்புல. கொஞ்சம் ஏசியில உட்கார்ந்தாலே ஒத்துக்காது. கார்ல போனாலும் சரி, வீட்டுலயும் சரி. அதிகமா ஏசியை நான் அவாய்ட் பண்றது உண்டு வீட்டுல. ஆனாலும் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணும்போது பிள்ளைகளோட எல்லாத்தையும் அந்த ரூம்ல இருப்பேன். அவங்க ரூம்ல, நான் தனி ரூம்ல இருப்பேன். அங்க பண்ணும்போது அது எப்படியா பாதிக்கப்படுறது. அதனால தலைபாரம், ஏற்கனவே அல்சர், கார்ல வலி. ஆண்டவர்கிட்ட அதுதான் காலையில ஆண்டவரே உம்மிடத்துல ஒப்படைக்கிற ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு சுகம் தரணும், நீங்க தான் எனக்கு விடுதலை தரணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பேன். ஆண்டவர் எனக்கு கொடுக்காத காரியம் எதுவுமே இல்லை. நான் ஆரம்ப காலத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டதுனால தேவனுடைய மகா 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 கிருபையினால நான் ஆண்டவர்கிட்ட அது தாங்க, இது தாங்க, ஒரு நல்ல திருமணம் நடக்கணும், நல்ல மனைவி அமையணும், நிறைய நல்ல பிள்ளைகள் வரணும், அப்படி இப்படின்னு எதையும் ஜெபம் பண்ண கிடையாது. வீடு தாங்க, பைக்கு தாங்க, காரு தாங்க. இப்பதான் கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். அது மட்டும் தான் நான் ஜெபம் பண்ணேன். இந்த கார் கொஞ்சம் கியர் ப்ராப்ளம் இருக்கு ஆண்டவரே, சித்தமான நேரத்துல இதை மாற்றுறதுக்கு உதவி செய்யும். எந்த காரை வாங்கும் சித்தமா அதை வாங்க உதவி செய்யுன்னு. அதுல பெரும்பகுதி என் மகனுடைய உதவிதான் இந்த காரை வாங்க உதவி செய்யும். மற்றபடி சுகவீனமா இருக்கும்போது தேவை உள்ளபோது ஜெபம் பண்ணுவோம். அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கல. ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். அது அதிகமா தான் கொடுத்துருக்காரு. கேட்டதை விட இவர் கூட ஒரு பாட்டுல சொல்லுவார், ஜான் ஜெபர், நான் கேட்டதை விட கேட்காம கிடைச்சதுதான் எனக்கு அதிகம் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் உண்மை. அவர் நம்முடைய அப்பா, நம்முடைய தகப்பன். எவ்வளவு பெரிய சர்வ வல்லமுள்ள ஆண்டவரா இருந்தாலும் அவர் நமக்கு அப்பா. அதான் ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தாரு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரலோகத்தில் இருக்கிற மகா பெரிய தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே அவர் ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அப்பாவே, ஃபாதர். இதுதான் நான் ஒருவேளை கொஞ்சம் வித்தியாசம் நமக்கு போயிடுச்சு. அந்த கால டிரான்ஸ்லேஷன். தகப்பனே, அப்பாவே, அப்படிதான் கூட்டும். அவர் நமக்கு அப்பா.
என்னோட தேவைகளை நாம் சந்திப்பதற்கு அவர் நிச்சயமா இரக்கமுள்ளவராய், தயவுள்ளவராய், கிருபை உள்ளவராய். அதனால சந்தோஷமா, தைரியமா நம்ம இருப்போம். அவரை அங்க தேவரி உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணினீர்கள், ஜாதிகள் கோபித்தார்கள், உம்முடைய கோபம் மூண்டது. தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும், தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர், அது ஒண்ணு ஞாபகம். ஊழியர்கள் எல்லாருமே தீர்க்கதரிசிகள் தான். ஏன்னா வரப்போகிறதை சொல்பவர்கள், அல்லது ஆண்டோடைய வாயாக இருப்பவங்களாம் தீர்க்கதரிசி தான். பொதுவாகவே ஊழியக்காரனா எல்லாருமே தீர்க்கதரிசி தான். நீங்களும் யார் தான்? தீர்க்கதரிசி தான். உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தில் பயபக்தி உடையாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கும் காலம் வந்து சொல்லி தேவனை தொழுது கொண்டார். இப்ப நீர் பழி வாங்க போகிறீர். யாரெல்லாம் தீங்கு செய்தாங்களோ, அநியாயம் செய்தாங்களோ, அக்கிரமம் செய்தாங்களோ எல்லாருக்கும் என்ன செய்ய போறீர்? வேற பதில் செய்ய போகிறீர். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பற்றி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெரும் கல்மழையும் உண்டாயின. இப்போ பரலோகத்துல தேவனுடைய ஆலயம் அப்பதான் திறக்கப்படுது. அங்க என்ன இருக்குது? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி அப்படிங்கிறது ஏன் காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, நம்மோட அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நம்ம ஞானஸ்நானத்துல அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறோம். உடன்படிக்கை 2 பேருக்கும் ஒரு உடன்படிக்கை. கடைசி வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் உன்னை விலக மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நாமும் அவரோடு கூட ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, நல் மனசாட்சியோடு உடன்படிக்கை பண்றோம். நான் உண்மை பிரியவே மாட்டேன் ஆண்டவரே. என்ன ஆபத்துக்கள் வந்தாலும், விபத்துக்கள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், பயங்கள் வந்தாலும், கவலைகள் வந்தாலும், தேவைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், நான் உண்மை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்ற ஒரு உடன்படிக்கை. நான் உடைய தகப்பேன் அப்படி சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கை பற்றி அங்க இருக்குது. ஒருவேளை அந்த காலத்துல உடன்படிக்கை பட்டியல 10 கட்டளைகள் கொண்ட அந்த நியாயப்பிரமாணம் இருந்தாலும், தேவன் அன்றைக்கு எப்படி மனிதரோடு உடன்படிக்கை பண்ணாரோ அதே உடன்படிக்கை நம்ம ஒவ்வொருத்தரோட தனியா சேர்க்கிறார், பண்ணியிருக்கிறார். நான் உன்னிட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை அப்படி. இந்த உடன்படிக்கையினால்தான் அங்க என்ன நடக்குது? அவன் ஜெபம் பண்ண மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறார்? மின்னல்கள், சத்தங்கள், இடி முழக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள், பெரும் கல்மழையெல்லாம் என்ன செய்யறாரு? பூமியிலே அனுப்புகிறார். தமக்கு எதிரான மக்கள், தம்மை தேடாத மக்கள், தம்மை வணங்காத மக்கள் மேல் இங்கே நியாய தீர்ப்பு நடக்கிறத பாக்குறோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதனால 12ஆம் அதிகாரம் முடிந்தால் நான் சீக்கிரமா முடிக்க பாக்குறேன். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, சூரியன் அணிந்திருந்தாள், சந்திரன் அவள் பாதத்திலிருந்து 12 நட்சத்திரங்கள், இது எல்லாமே அந்த இஸ்ரவேல் கோத்திரங்களை குறிக்கிறது என்று சொல்லப்படும். சூரியன்னா நீதியின் சூரியனாகிய தேவன், சந்திரன் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கலாம். அப்போ 12 கோத்திரங்கள், அந்த 12 நட்சத்திரங்கள், அது இஸ்ரவேல் மக்களுடைய ரட்சிப்பு. அந்த சபையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் என்ன செய்தாள்? கர்ப்ப வேதனை அடைந்து, பிரசவ வேதனை அடைந்து, பிள்ளை பெறும்படிக்கு வருத்தப்பட்டு அலறினாள். இதுல 2 விதமான கூற்றுகள் இருக்கின்றன, விளக்கங்கள் இருக்கின்றன. இந்த ஒரு குழந்தையை அவள் பெற்றாள் என்று சொல்லி அடுத்தது வரும், அது நம்ம பார்ப்போம். அப்ப நான் சொல்றேன், 3-4 வசனங்களை வாசிங்க முன்னால. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படி அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அப்போ நமக்கு ஏன்னா நம்ம அந்த 7 தலைகள் 10 கொம்புகள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அந்த 10 கொம்புகள் 10 ராஜ்யங்கள், 7 தலைகள்ங்கிறது ஏற்கனவே பூமியில் இருந்த அந்த 7 எம்பையர்ஸ், பேரரசுகள்.
வரிசையா பார்த்தா என்னென்ன ஆட்சியெல்லாம் முதல்ல இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்து, 6வது வந்து ரோம சாம்ராஜ்யம், அதுவும் விழுந்து போயிட்டு. ஆனா மறுபடியும் அந்த ரோம சாம்ராஜ்யத்தை ஒரு கொம்பு என்ன செய்யுது, முளைத்து வருது. அவன் தான் அந்தி கிறிஸ்து. அதுல அதனுடைய வால பெரிய 7 பெரிய பெரிய வலு சர்ப்பம் என்பது யாரை குறிக்கிறதுன்னா, அந்த பிசாசை குறிக்கிறது அல்லது சாத்தானை குறிக்கிறது. அதன் வால் என்ன செய்யுது, நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து பூமியிலே விழ தள்ளிட்டு. இந்த விளக்கத்தை நான் சரியா கவனிக்கல. அதனால உங்களுக்கு முடிஞ்சா கர்த்தருக்கு சுத்தமானால் அடுத்த வாரத்துல அது நட்சத்திரங்கள் என்னன்னு சொல்லி நான் சொல்றேன். அப்ப அந்த ஸ்திரீயை பெற்ற உடனே, குழந்தையை பெற்ற உடனே அதை கொன்று போடும்படிக்கு அங்கே அது வருகிறது, அந்த வலு சர்ப்பம். இப்போ சகல ஜாதிகளும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால், அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதுல 2 விதமான விளக்கங்கள் இருக்குது. இந்த ஆண் பிள்ளை என்பது மேன் சைல்டு என்று இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டது. ஒண்ணு வந்து அது இயேசு கிறிஸ்துவை அவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து தான் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து எங்க இப்ப பரலோகத்துல இருக்கிறாரு, அவரை கொண்டு போடுறதுக்கு சாத்தானால முடியாது. அதனால அது ஒரு ஒரு இது கருத்து இருக்குது, அல்லது ஒரு வியாக்கியானம் இருக்கிறது. இன்னொன்று என்னன்னு சொன்னா, இஸ்ரவேல்ல உள்ள 1,40,000 ரட்சிக்கப்பட்டவர்கள் 1,44,000 பேர் என்று சொல்லி, அது 14ஆம் அதிகாரத்துல அது வருது. 1,44,000 பேர். அவர்கள்தான் அந்த சபையில இருந்த 1,44,000 யூத மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது என்ன செய்யப்பட்டது, முதலாவது எப்படி ராப்சர்னா ரகசிய வருகை முதல் நடந்தது. இது செகண்ட் ராப்சர். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு இடையிலே ஒரு ராப்சர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சில வார்த்தைகள் தான் வித்தியாசமா இருக்குது. நம்ம சரியா விளக்கம் காட்டினா கொஞ்சம் புரியுறது கஷ்டம். அதனால தெரிந்த அளவுக்கு நம்ம தெரிந்து கொள்வோம். 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம் வாசிங்க. 6, 7, 8. ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 1240 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. இப்போ அந்த சபை மறுபடியும் அந்த சபை எங்க போயிருதுன்னா வனாந்தரத்துக்கு போயிருது. அதாவது அவருடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில அது 3 நாடுகள் சொல்லியிருக்காங்க. அந்த 3 நாடுகள்ல அந்த 3 நாடுகளும் சாத்தானுடைய ஆட்சிக்குள்ள வர்றதில்லை. அதான் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்குள்ள இருக்காது. அந்த நாடுகளுக்கு அந்த சபையை அங்கே ஆண்டவர் கொண்டு போய் விடுகிறார். இப்போ வானத்தில் என்ன உண்டாகுது, யுத்தம். வலு சர்ப்பத்துக்கும் மிகாவேல் தூதன், பாதுகாப்பின் தேவன் என்று சொல்வார்கள், யுத்தத்தின் தூதன். அவனை சேர்ந்த தூதர்கள் வலு சர்ப்பத்தோட அவனுடைய தூதர்களோட சண்டையிடுறாங்க. அப்போ வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் பூமியில என்ன செய்யப்படுறாங்க, தள்ளப்படுகிறார். வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமற் போயிற்று. நம்ம எபேசியர்ல பார்ப்போம், வானத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி, அந்த சேனையெல்லாம் அங்க கீழே தள்ளப்பட்டு விடுகிறது. 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் வாசிங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆமேன். அப்போ உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறது யாரு, பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். பழைய பாம்புனா எங்க போகுது, ஏதேன் தோட்டத்துல இருந்த அந்த பாம்பு. அப்போ அவன் தான் பிசாசு அல்லது சாத்தான் தான். அவன் தான் உலகத்தை மோசம் போக்குகிறவன். அவன் தான் ஏதேன் தோட்டத்துல ஏவாளை வஞ்சித்தவன். அது என்ன செய்யப்பட்டான், கீழே தள்ளப்பட்டான். அவனோட அதை சேர்ந்த தூதரும் என்ன செய்யப்பட்டாங்க, தள்ளப்பட்டார்கள். அப்போ ஒரு சத்தம் உண்டாச்சு வானத்துல, ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கு. தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவின்
அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். அவனுடைய வேலையே என்னதான்? குற்றம் சாட்டுற வேலைதான். ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல் குற்றம் சாட்டுறதுதான். எப்படி யோபை பற்றி குற்றம் சாட்டினானோ அதை போல அங்க என்ன செய்ய, நம்மை பற்றி குற்றம் சாட்டுற அவன் என்ன செய்யப்பட்டான்? கீழே தள்ளப்பட்டான். 11ஆம் வசனம், மரணம் 12ஆம் வசனம். நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களை களிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ! பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்போ மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல், தன் ஜீவனை இழந்து போகிறோம் அதை பெற்றுக்கொள்வான். அப்படிதான் சொல்லப்படும். இந்த உலகத்துல என் உயிர் ஐயோ உயிர் போயிடக்கூடாது. பிரச்சனைகள் வரும்போது ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல பிற்காலங்கள்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மறுதளிக்காவிட்டால் உன்னை கொண்டு விடுவேன் என்று சொல்லும் போது என் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவன் தான் அதை என் ஜீவனை பெற்றுக்கொள்வான். எனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு போவான். அவன் அதை இழந்து போவான்னு சொல்லிதான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆனா இவங்க மரணம் வந்தாலும் பரவாயில்ல, தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஒரு ரத்தம், நம்மை மீட்ட ரத்தம், நம்மை பாதுகாக்கும் ரத்தம், அதுதான் நமக்கு ஜெயம் தரும். அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்து மேல விசுவாசம், வசனத்தின் மேல் விசுவாசம். அந்த வசனத்தை சொல்லி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே, இயேசு சொல்றாருல, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறாரே, அதே போல இப்படி இருக்கனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த வசனத்துக்கெல்லாம் மறுதளிக்க மாட்டேன், இந்த வசனத்துக்கு தான் நான் கீழ்ப்படுவேன் என்று சொல்லி இந்த சாட்சியின் வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மோடு கூட இருக்கிறது, நம்மை சுத்திகரிப்பதற்காக சாகும் வரை அதை நம்ம சுத்திகரிக்கிறது. அந்த ரத்தத்தின் மேல் விசுவாசம், அடுத்ததாக வசனத்தின் மேல் உறுதி. இதனால அவங்க என்ன செய்தாங்க? ஜெயித்தார். அதனால பரலோகங்களே, இவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே கழிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ! பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களுக்கு இறங்கினபடியா உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்போ இந்த நாட்கள்ல அவன் பூமியில இறங்கினதுனால இன்னும் வரைக்கும் வானத்துல இருந்தவன், நடுவானத்துல இருந்தவன் இப்ப கீழே தள்ளப்பட்டான். அதனால ரொம்ப ஆபத்து வரும் என்று சொல்லி அங்க எச்சரிக்கப்படுவதை பார்க்கிறோம். 13ஆம் வசனத்துல இருந்து கடைசி வரைக்கும் வாசம் முடிச்சுங்க, 17 வரைக்கும். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது பூமியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஆமீன். இந்த ஸ்திரீங்கிறதே சபை. ஒரு சபைனா சபைன்னு ஒரு கட்டடம் கிடையாது. எக்லீசியா என்ற வார்த்தையிலிருந்து தான் சபை என்ற வார்த்தை வந்தது. எக்லீசியா அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்று பொருள். அப்போ அந்த ஜனங்கள் அங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் தப்பு வைக்கப்பட்டு அங்க என்ன செய்யறாங்க? சபையா இருக்கிறாங்க. அவங்கள கொல்றதுக்காக முயற்சி பண்ணுது. அப்போ என்ன பண்ணுது? ஸ்திரீயானவள் அங்கிருந்து என்ன செய்யறா? பறந்து செல்லும்படியான சிறகுகள் கொடுக்கப்படுது. அவ பறந்து வனாந்தரத்துக்கு போறா. ஆண்டவர் அவங்கள வேற ஒரு வனாந்தரமான இடத்துக்கு கொண்டு போறாரு. அதுல காலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற காலங்கள்லாம் 2 வருஷம், ஒரு காலம்னா 1 வருஷம், அரை காலம். அப்போ 3.5 வருஷம் தான் நிறைய இடத்துல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. 3.5 வருஷம், அந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில 3.5 வருஷத்துல இது நடக்குது. அவள் அங்கே தப்பி ஒரு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறாள்.
அப்போ ஒரு நதி போன்ற ஒரு வெள்ளத்தை ஊற்றி விடுகிறது அந்த மக்களை அழிக்க முடியாது. ஆனா பூமி அந்த வெள்ளம் எல்லாவற்றையும் என்ன செய்யுது? பூமி தன்னை வாயை திறந்து அந்த ஊற்றின வெள்ளத்தெல்லாம் எடுத்துக்கொள்ளுது. அப்போ வலு சர்ப்பமானது கிருபையின் கோபம் கொண்டு அவளை ஒண்ணும் செய்ய முடியல, அந்த சபையை ஒண்ணும் செய்ய முடியல. தேவனுடைய கற்பனைகளை கைவிடுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு. அப்போ மற்ற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இது, அந்த ஸ்திரீ சபையெல்லாம். அவர்கள் அல்லாத மற்ற புறஜாதியான மக்களோடு அவர்களோடு போராட்டம் செய்ய முடியாது. அவர்களை விசுவாசம் விளக்க முடியாது. அவர்களோட போர் செய்வதற்காக புறப்பட்டு போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே 17ல இருந்து நம்ம பார்த்து நினைக்கிறேன். 17ல இருந்து 22 வரைக்கும் பார்த்துட்டோம். கர்த்தர் சித்தமானா இந்த 13ஆம் அதிகாரத்துல இருந்து பார்க்கலாம். ஜோமணிங்க நல்ல வெளிச்சம் எனக்கு கிடைக்கணும், இன்னும் தெளிவா உங்களுக்கு கற்று தரணும். அதுக்காக ஜோமணிங்க நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அடிப்படையா இப்போ நீங்க பார்த்துட்டே வரும்போது ஓரளவு வெளிப்படுத்தின விசேஷம்னா அதை பார்க்கறதே கஷ்டம், படிக்கிறதே கஷ்டங்கிறத ஓரளவு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. மேலும் நீங்க படிக்கும்போது அதை நன்றாக புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்வார். ஆவிக்குரிய கண்களை திறப்பார். அநேகருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படி தேவன் உங்களை பயன்படுத்துவார். அதான் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியம். ஒரு நாள் பரலோகத்துக்கு போகும்போது நம்ம ஏற்றுக்கொள்வார் உண்டாகணும். சிஸ்டர் வந்துட்டாங்க, இந்த சிஸ்டரால் தான் நாங்க வந்தேன் அப்படி பரலோகத்தை சொல்லத்தக்கதாய், அநேகர் சந்தோஷப்படத்தக்கதாய், நாம் பரலோகத்துக்கு செல்லும் போது அநேக பிரைசலா ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சத்தமிடத்தக்கதாய், அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு வேணும். அது ஆத்மாக்களை ஆயத்தம் பண்றதுனால தான். அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எப்படியாவது இந்த ஆண்டுல ஒரு சிலரையாவது நான் ஆண்டவர்களை கொண்டு வரணும், நம்ம குடும்பத்தை கொண்டு வரணும். செல்வி சிலரை பற்றி சொல்லியிருக்காரு அந்த சர்ச், இந்த கூடைக்கு வர்றவங்க எல்லாம் சிலர் தங்க குடும்பத்தையே கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சிலருடைய பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தேவர குடும்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. குடும்பங்களை கொண்டு வாங்க, தெருவில் உள்ளவங்க தைரியமா சாட்சி பாருங்க. அதனால பிரச்சனை ஒன்றும் வந்துடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாப்பார். திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். நம்முடைய திராணி என்னன்னு தெரியும். இந்த இளவரசி சிறையில ஒண்ணு போட்டாங்க, இளவரசர் சிறையில போட்டாங்க, அல்லது நாடு கடத்தினாங்க அப்படின்னாலும் ஆண்டவர் தெரியும் அந்த பிள்ளைகளை அவங்க அந்த அளவுக்கு திராணி உள்ளவங்க அப்படின்னு தெரியும். இந்த சோதனை தாங்குவதற்கான முஸ்லிம் மக்களுக்காக, முஸ்லிம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக திறந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை மாற்றுவார். குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பார். அதெல்லாம் அவருக்கு லேசான காரியம், ரொம்ப எளிதான காரியம். அதெல்லாம் சீக்கிரமா எல்லாத்தையும் மாத்திடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். நாங்கள் இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் நன்றாக புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறைவான காரியங்கள் கர்த்தாவும் சித்தமானால் எங்களை வெளிப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிறோம். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். பரிபூர்ண சுகத்தை தாங்கப்பா. பலகீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கவங்களை அற்புத சுகத்தை கற்றிடுங்க ஆண்டவரே. பூர்ண சுகத்தோடு காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்னிடத்துல வேத தியானம் என்ற ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். அது பேப்பராகவே இப்போ, அதாவது சீட்லேயே பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். யாருக்காவது தேவைன்னா நீங்க உங்களுடைய அட்ரஸை நீங்க செல்விக்கு அனுப்புனீங்கன்னா நாங்க அதை உங்களுக்கு எத்தனை காப்பி தேவையோ அதை அனுப்பி வைக்கிறேன். தயவுசெய்து அதை பாருங்க. அது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவு எப்படி வேதத்தை தியானிக்கிறதுன்னு தெரியும். ரொம்ப சிம்பிளா நிறைய புக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா அப்படி இல்லாம சிம்பிளா ஒரு 2 பக்கத்துல, நீளமான பக்கத்துல நான் அடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க செல்விக்கு இந்த உங்களுடைய அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தை, உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.